ஹலோ நண்பா, இன்னைக்கான வீடியோவில் நருட்டோ ஏன் வில்லனா டேன் ஆகலாம் தான் பார்க்க போகிறோம். அவனுக்கு நடந்ததுக்குலாம் பார்த்தீங்கன்னா சாசுகே மாதிரியும் ஒபிட்டோ மாதிரியும் கண்டிப்பாக ஆயிருக்கும். அப்படி ஒரு சூழ்நிலை வராமல் இருக்கிறதுக்கு நம்ம நருட்டோக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. அந்த ஒரு லிஸ்ட்டு தான் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த ஒரு லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட்டில் இருக்கிறது நம்ம இருக்காய் சென்சே தான். நம்ம இருக்காய் சென்சே மட்டும் இல்லைனா நம்ம நருட்டோ எப்போவே வில்லனா டேன் ஆயிருப்பான். நம்ம நருட்டோக்கு ஒரு சென்சே மட்டும் இல்லாமல் அவர் ஒரு ஃபாதராக நடந்துகிட்டு இருந்திருப்பாரு. நெக்ஸ்ட் இந்த இடத்துல யாருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம கக்காசி சென்சே மட்டும் எமோட்டோ சென்சே தான். இவங்க நருட்டோக்கு ஒரு பிரதர் மாதிரி ட்ரீட் பண்ணியிருப்பாங்க. எந்தெந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும் சின்ன சின்ன கைட்னஸுமே நம்ம கக்காசி சென்சேலாம் கொடுத்துருப்பாரு. நம்ம எமோட்டோ சென்சேவும் நம்ம நருட்டோக்குள்ள இருக்க பீஸ்ட்டை கண்ட்ரோல் பண்றது மட்டும் இல்லாம நம்ம நருட்டோ கூட ஒரு செம்மையா ஒரு பாண்டிங்கா இருந்திருப்பாரு. நெக்ஸ்ட் இந்த டாப்புக்குலாம் டாப் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஜிராயா சென்சே தான். நம்ம ஜிராயா சென்சென்னு சொல்றதோட ஒரு கிராண்ட்பான்னு சொல்லலாம் நருட்டோக்கு. நம்ம நருட்டோ ஜிராயா கூட இருக்கும்போது அவர் சென்சென்லாம் மறந்துடுவான். எப்ப பார்த்தாலும் பாத்தீங்கன்னா பெருசு கிராண்ட்பா அந்த மாதிரி பாத்தீங்கன்னா செல்லமா தான் கூப்பிட்டு இருப்பான். நெக்ஸ்ட் இந்த இடத்துல யாருக்கான்னு பாத்தீங்கன்னா நம்ம சிகமாரு தான். நம்ம சிகமாரும் பாத்தீங்கன்னா நருட்டோ மாறாம இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருக்கலாம். நம்ம நருட்டோக்கு ஒரு நல்ல நண்பனா இருந்தது நம்ம சிகமாரு மட்டும் தான். எனக்கு தோன்றவங்களெல்லாம் ஒரு லிஸ்ட்டை எடுத்து நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடியோவை மேக் பண்ணிட்டேன். உங்களுக்கு தோன்றவங்களாம் கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதை ஒரு பார்ட் 2 வீடியோவா வேணா போட்டுலாம்.